போராட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதில் கட்சி பாகுபாடு இல்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், தமிழக சட்டப்பேரவையில இன்று தினம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தில் பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசி வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு கட்சியை சார்ந்த ஒருவருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டக்கூடிய நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து பேசும்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவம் தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. எனவே வெளிநபர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. அந்த மாணவிக்கு தமிழக அரசு மூலமாக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க கூடாது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட காரணமாக இருந்தவர்கள் மீதும் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய வலியுறுத்தலை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் ஒரு சில விஷயங்கள் கிடைத்ததை வைத்தே 24 மணி நேரத்தில் அரசு இதில் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று அரசை பாராட்டக்கூடிய வகையிலான ஒரு விஷயத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் யாரை போய் கேட்க முடியும்? உயர்கல்வித்துறை அமைச்சருடைய ஆலோசனையை பெறுவதா, ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய சுற்றறிக்கைக்கு பதில் சொல்வதா என்பன போன்ற பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அந்த குழப்பங்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்பன போன்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து சிபிஎம் ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி முதல் தகவல் அறிக்கை தொழில்நுட்ப கோளாறால் வெளிவந்து விட்டதாக சொல்வது ஏற்க முடியாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தேசிய தகவல் மையத்தை விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வர வேண்டும், பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இந்த விவாதத்தில் அவர் பேசியிருக்கிறார். பாஜக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் காந்தி பேசும்போது யார் அந்த சார் என்பதனை கண்டுபிடிக்க வேண்டும், பல்கலைக்கழகங்கள்ல மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு விவரத்தை அவர் தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து பேசிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி பள்ளி கல்லூரி வளாகங்களுக்கு செல்லும் போது மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், அதோடு மட்டுமில்லாமல் பெண்களின் பாதுகாப்புக்காக போராடக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டுமே தவிர அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது ஏற்க தகுந்ததல்ல, இதற்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்று சட்டப்பேரவையில் பதிவு செய்திருந்தார். இதற்கு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் சொல்லும் போது யார் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் பங்கேற்க வேண்டும் என்றாலும் காவல்துறையினுடைய அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அதனை மீறி போராடுபவர்களை காவல்துறை கைது செய்யத்தான் செய்வார்கள். நேற்று கூட ஆளும் திமுக கட்சியை சேர்ந்த பல்வேறு நிர்வாகிகள் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். ஒரு சில பகுதிகளில் அனுமதி பெற்றிருந்தாலும் ஒரு சில பகுதிகளில் அனுமதி பெறாமல் இருந்த நிலையில அவர்களையும் கைது செய்து அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற வழக்கு பதிவு செய்வதில் கட்சி பாகுபாடுகளை நான் பார்ப்பதில்லை என்று இந்த அரசு பார்ப்பதில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய பதிலாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த நேரத்தில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் தங்களுடைய பதிலை கருத்தை இந்த விவாதத்தில் பேச இருக்கின்றனர். கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.